ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு SM Patients. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்கஜம் ஏற்கனவே எப்படி வேர் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா, 9 hours எல்லாம் தைக்கிற மாதிரி நாடா போட்டு கட்டுற மாதிரி, அதுவும் ஈஸியா தான் இருந்தது. அந்த மாதிரி வேர் பண்ற மாதிரி கட்டியிருந்தேன், ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து அதுக்கப்புறமா லேட்டஸ்டா வந்து ஒரு 2 years பேக் வந்து எனக்கு ஒருத்தர் வந்து வயசானவா, அவளுக்கு வந்து இன்னொருத்தர் ஹெல்ப் இல்லாம தானே வேர் பண்ணிக்கணும்னா அவளால குனிஞ்சு கீழே போட்டுக்க முடியாது, கீழே குனிஞ்சாலே தலை சுத்தம், இல்ல கீழே உட்காந்துட்டு அவ 2 காலையும் மாட்டிண்டு அதுக்கப்புறம் எழுந்து நின்று அப்படி எல்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுக்கிற மாதிரி இருக்கு. அவ வந்து ஈஸி டு வேரா எப்படி ஸ்டிச் பண்ண, ஈஸி டு வேரா வேர் பண்ணிக்கிறதுக்கு உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கா, அவளுக்கு நான் பண்ணி கொடுத்திருந்தேன். ரொம்பவே ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணியிருந்தா. அதனால அதுல வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருந்தேன்னா, உள்ளுக்குள்ள அதாவது 2ஐயும் ஓப்பன்ல விட்டுட்டு இந்த 2ஐயும் இப்படி கொண்டு வந்து வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நாடாவும் இந்த பக்கம் வந்து அதை வெல்க்ரோவோ 2மா தைச்சிருந்தேன். நாடாவும் அவளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரியான டைட் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட்டிக்கலாம். வெல்க்ரோ அப்படின்னாக்கா கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி மாத்தியும் கட்டிக்கலாம். 2மே அவிழ்ந்து விழாத அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பா தான் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்திருந்தேன். அதுவும் ஈஸியா தான் இருந்தது. அதுல எல்லாத்துலயுமே நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இந்த 6 yards வந்து அவளோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி, அவளுக்கு வந்து என்ன வயசானவாங்கனால ஃபுல் ஹைட் கொடுக்க முடியாது. அவ எந்த அளவுக்கு ஹைட் கேட்கிறாளோ அந்த அளவுக்கு தான் ஹைட் கொடுக்க முடியும். அதே சமயத்துல அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நான் எப்போதுமே சாரியை கட் பண்ணாம தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நான் ஏற்கனவே வீடியோஸ்ல போட்டிருக்கேன். 9 yards எதுவுமே கட் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 6 yardsம் இது வரைக்கும் கட் பண்ணாம தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து அதை அவளுடைய ஹைட் என்ன பண்ணுவேன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கீழே இந்த இடத்துல மேல வந்து டக் பிடிச்சிட்டு இந்த பக்கம் உள் தலைப்புல இருந்து இப்படி பின்னாடி சுத்தி கொண்டு வந்து இந்த ஃபிளீட்ஸ் வைக்கிறோம் இல்லையா, அந்த ஃபிளீட்ஸ் முடிகிற வரைக்கும் நம்ம உள்ள வந்து டக் பிடிச்சிட்டு ஸ்டிச் பண்ணுவேன். அந்த மாதிரி டக் பிடிச்சிட்டு ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஏற்கனவே புடவைய வந்து ஃபிளீட்ஸ் பிடிக்கும் போது நிறைய ஃபோல்டிங் வரும் இல்லையா, 5-6 ஃபோல்டிங் வரும். அப்ப 2ஆ மடிச்சுட்டு அதை வந்து டக் பிடிச்சிட்டு ரெட்டையா சேர்த்து பண்ணும்போது அந்த 6 ஃபிளீட் அப்படிங்கிறது கூட 12 ஃபிளீட் மாதிரி நமக்கு தெரியும். இந்த இடத்துல ஸ்டிச் பண்றது ரொம்பவே டஃபா இருந்தது. அதனால என்ன பண்ணிருந்தேன், அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாலும் இப்ப இந்த இடம் வந்து சிங்கிள்ல வரணும் இல்லையா, இதை நம்ம டக் பிடிச்சிட்டோம்னா மடக்கி எடுத்துன்னு வரும்போது இந்த இடம் வந்து கரெக்டான போஸ்டர் வந்து வரமாட்டேங்கிறது. அப்படிங்கறதுனால நான் இப்ப என்ன பண்றேன்னா, 6 yardsக்கு மாத்திரம் அந்த ஃபிளீட்ஸ் பண்ற இடத்துல இருந்து உள் தலைப்பு வரைக்கும் கண்டிப்பா அவளோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி சாரியை கட் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கு. அப்பதான் வந்து பினிஷிங் வந்து நல்லா சூப்பரா வருது. அதே போலதான் இந்த சாரி வந்து ஸ்டிச் பண்ணிருக்கேன். மேல வந்து இதா கட் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவளோட இந்த தலைப்புக்கு அதாவது பல்லுவோட ஹைட் வந்து பல்லுவோட ஃபிளீட் வந்து எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நான் இந்த இடத்துல இப்படி பின் பண்ணிருக்கேன். இது வந்து அயன் ஃபோல்டிங் கொடுக்கணும், அயன் பண்ணணும். அயன் பண்ண வேண்டியது அவளுக்கு பல்லுவோட ஹைட் எவ்வளவு வேணுமோ அதை விட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த இடத்துல இருந்து அந்த பல்லு ஃபிளீட் பண்ற இடத்துல இருந்து இப்படி சுத்தி வந்து இந்த ஃபிளீட் வைப்போம் இல்லையா, அது வரைக்கும் உள்ள லென்த்தை வந்து அதை அப்படியே விட்டுறணும். அதை விட்டுட்டு அந்த மீதி உள்ள இதை வந்து இந்த பக்கத்துல இருந்து இந்த சுத்தளவு வரும் இல்லையா, இந்த சுத்தளவுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுக்கு அதை வந்து ஃபிளீட் பண்ணி இந்த இடத்துல ஃபிளீட் பிடிச்சு டக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா மீதி உள்ளதை இந்த இடத்துல ஃபிளீட்ஸ் வச்சு ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிருக்கேன். இது எப்படி வேர் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. இப்ப இது எவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல இங்க இருந்து இந்த ஒரு 10-12 ஃபிளீட் இந்த இடத்துல ஒரு ஹுக் வச்சிருக்கேன். இது எதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த அளவுக்கு அவளுக்கு டைட்டா எந்த அளவுக்கு டைட் வேணுமோ அதை வந்து இந்த இடத்துல ஹுக் வச்சிருக்கேன். இது வரைக்கும் இதுல இருந்தே நம்ம கொடுத்துருக்கறதுனால ரொம்ப பெரியவாளும் கட்டிக்கலாம், ரொம்ப ஹிப் சைஸ் கம்மியா இருக்கிறவாளும் கட்டிக்கலாம். அந்த மாதிரிதான் ஸ்டிச் பண்ணிருக்கேன். இத பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல இதையும் பண்ணிட்டு, இது என்னோட சைஸ் இல்ல, அதனால இது வந்து சைஸ் எப்படி அப்படின்னு கேட்டேன்னா, இது இப்ப இந்த இடம் வந்து யார் வேணாலும் கட்டிக்கலாம். இப்ப இந்த இடத்துல இருந்து இப்படி சுத்தி வந்து கட்டிப்போம் இல்லையா, இந்த சுத்தளவு வந்து குண்டா இருக்கிறவா தான் கட்டிக்கலாம், ஒல்லியா இருக்கிறவா தான் கட்டிக்கலாம், யார் வேணாலும் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கட்டிக்க முடியாது. இந்த சுத்தளவு அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு எவ்வளவு ஹைட் வேணுமோ அவளுக்கு சுத்தளவுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணிருப்பேன். இது என்னுடைய சுத்தளவுக்கு இந்த இடத்துலயே வந்து இந்த இடத்துல பின் பண்ற மாதிரி வருது. எனக்குன்னா ஆக்சுவலா நான் மேல இன்னும் தள்ளி பின் பண்ணும், இந்த சுத்தளவு ஜாஸ்தி அப்படிங்கறனால. சரியா? இப்ப இந்த மாதிரி தான் இருக்கும். சரி, இது வந்து அவளுக்கு தகுந்த மாதிரி நல்ல இது பண்ணி வச்சுட்டு, நீங்க வேணா இதை இன்னும் கொஞ்சம் இப்படி தள்ளி இந்த இடத்துல கொடுத்து அயன் பண்ணி வச்சு, இந்த சாரியை வந்து எப்படி ஃபோல்டு பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். அந்த மாதிரி ஃபோல்டிங் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த இடம் அப்படியே படிமானமா நல்லா அப்படியே நீங்க தூக்கி வைக்கும் போது அப்படியே படிமானமா இருக்கும்.
எப்படி ரெடி டு வேர். இது 1 மினிட் saree. நான் உங்களுக்கு ஸ்டிச் எப்படி வேர் பண்ணணுங்கிறத சொல்லிட்டு பண்ணதுனால கொஞ்சம் டைம் ஆச்சு. அதனால கண்டிப்பா இது 1 மினிட்ல ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ இந்த இடம் வந்து பினிஷிங் வந்து இதுல நல்லாவே வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி இந்த saree இதே போல நீங்களும் வேர் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோல வேற ஏதாவது இத ஆல்ட்ரேஷன் இருந்தா கூட நம்ம அதை வந்து கண்டிப்பா பண்ணி தருவோம். இந்த மாதிரி எனக்கு ஸ்டிச் பண்ணாதீங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ, இதே மாதிரி saree 6 yards உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9566156431 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மற்ற டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. இதுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணுங்கிற வீடியோவும் நான் முன்னாடி போட்டிருக்கேன். அவளுடைய ஹிப் சைஸ், ஹிப்ல இருந்து கீழே தர வரைக்கும் உள்ள ஹைட்டு, இல்ல வயசானவாளா இருந்தா தர வரைக்கும் வேண்டாம்னா அவளுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டு, அதுக்கப்புறமா ஹிப் டு ஷோல்டர்னு நான் கொடுத்துருக்கேன் ஒரு இதுல. எல்லாரும் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஹிப் இந்த இடத்துல இருந்து ஷோல்டர் வரைக்கும் இப்படியே வச்சு அளவு எடுக்கிறேன். அது கூடாது. நம்ம வந்து இங்க இருந்து நேரா நம்ம தலைப்பு இங்க போட்டுக்கல, தலைப்பு வந்து எப்படி போட்டுக்கிறோம், இப்படி பின்னாடி வழியா அப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி வந்து இப்படி வரணும். அதனால உங்களோட இன்ச் டேப்பை இந்த இடத்துல வச்சுட்டு அத லெஃப்ட் சைடு வழியா அப்படி சுத்தினாக்க ஹிப் சைஸை இந்த ஹிப்போட அளக்க கூடாது. இது நம்ம வந்து எப்படி வேர் பண்றோம், இந்த இடத்துல இன்ச் டேப்பை வச்சுட்டு அதை அப்படி கிராஸா எடுத்துன்னு போகணும். கிராஸா எடுத்துன்னு வந்துட்டு இப்படி மேலால வரணும். அந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல எங்க பின் பண்றோமோ அந்த பின் பண்ற இடம் வரைக்கும் உள்ள அந்த சுத்த அளவு கரெக்டான மெஷர்மெண்ட் நீங்க கொடுத்தாதான் நாங்க எங்களால அது வந்து கரெக்டா பினிஷ் பண்ண முடியும். அவ்வளவுதான் 1 மினிட் saree. அதனால ஹிப் சைஸ் இந்த இடத்துல இருந்து இந்த ஃபிளீட்ஸ் வைக்கிற இடத்துல இருந்து இந்த saree வந்து இப்படி கிராஸா வருது இல்லையா, அந்த கிராஸா நீங்களும் வைக்கும் போது அந்த கிராஸா வைக்கணும். இந்த ஹிப் சுத்தளவு அப்படின்னா இப்படி ஹிப் சைஸ் அப்படிங்கறத கரெக்டான சுத்தளவு எடுக்கணும். ஹிப் ஷோல்டர் அப்படிங்கிற போது அந்த ஹிப்ல இருந்து இந்த இடத்துல இப்படி கிராஸா எடுத்துன்னு வரணும். கிராஸா எடுத்துன்னு வந்து saree எப்படி வருதோ அதே மாதிரி இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல பினிஷ் பண்ணணும். அந்த சுத்தளவு கரெக்டான மெஷர்மெண்ட் நீங்க கொடுத்தா மட்டும்தான் என்னால உங்களுக்கு இந்த இடம் வந்து கரெக்டான பிக்ஸ் ஆகும் உங்களுக்கு. அதை வந்து நீங்க வந்து இப்படி எடுத்து இப்படி கொண்டு வந்து இப்படி இது பண்ணலாம். நீங்க எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரிதான் அந்த சாரியை வந்து நிற்கும். நீங்க சாரி எப்படி வேர் பண்ணுவேன், உங்களுக்கு எப்படி மேலால வரணுமா அப்படிங்கறதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கும் போது இன்ச் டேப்பை வச்சு கரெக்டா எடுத்து எனக்கு அனுப்பும் போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த சாரி வந்து பிக்சிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இதே மாதிரி 6 கஜம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா 9566156431 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மற்ற டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல வேற ஒரு டிப்ஸோட சந்திக்கிறேன். வணக்கம்.